வணக்கம். மோடி பதவியேற்பதற்கு முன்னதாகவே ஆட்டத்தை ஆரம்பித்த முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ச்சியில் பாஜக. அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தலைவர்களுள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முக்கியமான தலைவராக இருந்து வருகிறார். குறிப்பாக இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து இந்தியா என்ற கூட்டணி உருவாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முக்கியமான காரணமாக இருந்தார். அந்த வகையில் இம்முறை பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இருப்பினும் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு தற்போது பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. அதன்படி இன்று இரவு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். இந்த நிலையில் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னதாகவே பாஜகவிற்கு குடைச்சல் தர ஆரம்பித்து விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதாவது மத்திய பாஜக அரசு நீட் தேர்வை கொண்டு வந்ததிலிருந்தே அதை கடுமையாக திமுக எதிர்த்து வந்தது. அந்த வகையில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று தரப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது. இதற்காக பல்வேறு முயற்சிகளை திமுக அரசு மேற்கொண்ட போதும் மத்திய பாஜக அரசு இதுவரை தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த லோக்சபா தேர்தலில் இம்முறை இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இம்முறையும் பாஜகவே ஆட்சி அமைத்துள்ளது. இருப்பினும் பாஜக தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருப்பதால் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மூலமாக நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னதாகவே நீட் தேர்வு பிரச்சனையை ஆரம்பித்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இதனால் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்விற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது முகநூலில் ஒரு பதிவினை தற்போது எழுதியிருக்கிறார். அதில் அண்மையில் நீட் தேர்வில் நடந்த பெரும் முறைகேடுகளால் தேசிய அளவில் நீட் தேர்விற்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது என்றும் நீட் தேர்வின் ஆபத்துக்களை முதலில் உணர்ந்து முதலில் பிரச்சாரம் செய்ததே திமுக என்றும் ஆட்சிக்கு வந்ததும் நீட் பாடத்தொகுப்பு குறித்து ஆய்வு செய்ய நீதிபதி ஏ க ராஜன் தலைமையில் குழு அமைத்தது திமுக அரசு என்றும் அந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் மசோதா தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வு விலக்கு மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக நீண்ட தாமதத்திற்கு பிறகு ஆளுநரால் அனுப்பி வைக்கப்பட்டது என்றும் அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்பதை அம்பலப்படுத்திய நீதிபதி ஏ கே ராஜனின் அறிக்கை பல மாநிலங்களுக்கும் அளிக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்போது அந்த அறிக்கையை மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மராத்தி, பஞ்சாப், பெங்காலி உள்ளிட்ட மொழிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் தற்போது நாடு முழுவதும் நீட் தேர்விற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை கிளம்பியுள்ளது. குறிப்பாக நீட் தேர்வு எதிர்ப்பை தமிழகத்தை தாண்டி நாடு முழுவதும் கொண்டு செல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சி வருகிறார். இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3வது முறையாக பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்க உள்ள மோடிக்கு தற்போதே குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.